ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்போ நான் இன்னைக்கு செய்ய போகிறது ஒரு ஸ்பெஷல் முருங்கை பொரியல் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கு. இது கட் பண்ணிட்டு வந்துடலாம். அதிகம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிடையாது, அதனால செய்யும் போதே நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நமக்கு இந்த 4 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணும்போது இந்த மூக்கு கட் பண்ணி எடுத்துடணும். அது கொஞ்சம் கட்டியா இருக்கும், அதனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இனி நமக்கு இதில் பொடியை கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மலட்டுத்தன்மையா ரொம்ப அனீமிக்கா இருக்குன்னா சின்ன குழந்தைகள், சாப்பிடாத குழந்தைகள், அவங்களுக்குலாம் ரொம்ப சத்து குறைபாடுள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது கொடுத்து விடுங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப சத்து குறைவாக இருக்கும். எல்லார் வீட்டிலும் முருங்கை பொரியல் செய்யறது தான். ஆனாலும் என்னோட ஸ்டைலில் நான் இப்படி தான் பண்ணுறேன். முருங்கைக்கீரை பருப்பு கறி செய்து வச்சுருக்காங்க, வீடியோ போடுறேன், போய் பாருங்க. அதில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துறதா இருந்தால் சொல்லுங்கள். இது கேரளா ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பொடியாக பெரிய வெங்காயத்தை ஒரு 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி 2 பச்சை மிளகா நடுவாக பொளிச்சு போட்டுக்கலாம். கட் பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்க மிளகாவோட காரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இது நமக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுலேக்கு ஒரு 3 முட்டையை உடைச்சு எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இந்த முட்டை உடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது பிதுங்கிட்டு போயிடுவாங்க. அதனால எனக்கு முட்டை உடைக்கவே தெரியாது. கச்சான்னு போயாச்சு, கச்சமுச்சான்னு போயிட்டாங்க. இப்போ 3 முட்டையை உடைச்சி வச்சிருக்கேன். இனி இதை ஒரு பக்கம் மாற்றி வைக்கலாம். இப்போ தேங்காய் ஒரு அரை மூடியில பாதி துருகி வச்சிருக்கேன். இப்போ இதுதான் இதோட இன்கிரீடியன்ஸு. பெரிய வெங்காயம் 4, 2 பச்சை மிளகாய், 3 முட்டை, ஒரு அரை மூடியில பாதி அளவுக்கு தேங்காய் துருகுனது, முருங்கைக்கீரை கழுகி கிளீன் பண்ணி வச்சிருக்கணும். முருங்கைக்கீரை இனி நமக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பேன் வச்சிருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பேன் சூடாயிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டு, ஆனால் எங்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை, அதனால் சன்ஃப்ளவர் ஆயிலே ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நமக்கு கட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம்.
பச்சை மிளகையும் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விடலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா சீக்கிரமா வணங்கிடும். ரொம்ப வணங்கி எல்லாம் இதாக வேண்டாம். இந்த மாதிரி நம்ம இதுல இப்போ கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம்னா முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். நமக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு பிடி அளவு தான் எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எங்களுக்கெல்லாம் 25 ரூபா கொடுத்தாதான் ஒரு கட்டு முருங்கைக்கீரையே கிடைக்கும். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்காது. கொண்டு வரும்போதே உதிர்ந்து போயிடுவாங்க. ஆனா முருங்கைக்கீரை எங்க கிடைச்சாலும் வாங்கிடுவேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. முருங்கைக்கீரை ஆவி வரும்போது அது தண்ணி எல்லாம் கொஞ்சம் இறங்கணும். தண்ணி எல்லாம் கொஞ்சம் வட்டுட்டேன் சரிங்களா. இந்த மாதிரி தண்ணி வரும். இந்த தண்ணி மட்டும் எடுத்துட்டு இந்த குழந்தைகளுக்கு குடிக்கிறதுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்க இருக்குல்ல, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த தண்ணி முருங்கைக்கீரைலாம் அவங்களெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா, அதனால இந்த மாதிரி தண்ணி எடுத்து உப்பு அவ்வளோ போடக்கூடாது, லைட்டா போடணும். தேவைக்கு உப்பு போட்டுட்டா கரெக்டா அந்த தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்து இந்த குழந்தைக்கு கொடுத்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வட்டட்டும். நடுவு அப்படியே குளிஞ்சு மாட்டி வச்சு அந்த தண்ணி அப்படியே வட்டி போயிடும். ரொம்ப வட்ட வைக்க கூடாது. ஓரளவுக்கு. எனக்கு கீரை வகையில ரொம்ப பிடிச்ச கீரை முருங்கைக்கீரை மட்டும்தான். ஏன்னா அது மரத்தில் தானே விளையிறாங்க. அதனால மற்ற கீரை எல்லாம் வாங்குறதுக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுவோம். எங்கென்னெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. முருங்கைக்கீரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தியாச்சு. இனி நமக்கு இதுலேக்கு இந்த உடச்சி வச்சிருக்கீங்க இந்த 3 முட்டையை ஆட் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்க கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃப்ரை ஆகும்போது நமக்கு துருவி வச்சிருக்கிற தேங்காவை ஆட் பண்ணலாம். தேங்காவை மொத்தமாக ஆட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சத்தானது இதெல்லாம். முட்டை, தேங்காய், கீரை, பச்சை மிளகு, பெரிய வெங்காயம் இதெல்லாம் கூட மிக்ஸ் ஆகும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப சத்தாகவும் இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்கு இந்த கீரை ஸ்பெஷல், முருங்கைக்கீரை ஸ்பெஷல் பொரியல். இதே போல உங்க வீட்டுல எல்லாம் செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த சாப்பிடாத யார் இருந்தாலும் இந்த கீரையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் சாதத்தை கூட சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். வெறும் சாதத்தை கூட சாப்பிடலாம், வேற ஏதாவது காய் வச்சிருந்தா அது கூட சாப்பிடலாம். அப்ப நம்மளோட கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே போல எல்லாரும் செஞ்சு பாருங்க வீட்டுல. ஃபீட்பேக்கும் சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.